நம்ம கேட்போம். இங்கு லேவியராகம புஸ்தகம் 25வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசிக்க விரும்புகிறேன். வாசிங்களேன். லேவியராகமம் 25வது அதிகாரம். ஆமென். வாசிங்க. அது யூபிலி வருஷம், அது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், விளைந்தவைகளை நீங்கள் புசிக்க வேண்டும், அந்த ஆட்சிக்கு திரும்ப கடவன். அல்லேலூயா. இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில யூபிலி வருஷம். ஆமென் சொல்லு. இந்த 2021வது ஆண்டு, 2021வது ஆண்டு எனக்கு யூபிலி ஆண்டு. இந்த 2021வது ஆண்டு அல்லேலூயா. ஆகவே தேவனாலே நியமிக்கப்பட்ட ஒரு ஆண்டு யூபிலி ஆண்டு. நான் சொன்னேன் 50வது ஆண்டு, 50வது வருஷம். அந்த 50வது வருஷம் அதாவது தேவ பிள்ளைகளுக்காக, அதாவது ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனாலே தேவ ஒரு ஆண்டு, இந்த யூபிலி ஆண்டு, இந்த 50வது ஆண்டு. அல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கிற உங்களுக்கு இந்த ஆண்டு, குடும்பங்களுக்கு இந்த வருஷம் யூபிலி வருஷமா இருக்கும். நீ ஆண்டோடைய சமூகத்தில் விசுவாசிப்பாயானால், கர்த்தர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்புவாயானால், தேவன் இந்த வருஷம், இந்த ஆண்டு உன்னுடைய வாழ்க்கையில உன் குடும்பத்துக்கு தேவன் யூபிலி ஆண்டாக, யூபிலி வருஷமாக, ஆண்டு நிறைவான சகல ஆசீர்வாதங்களினால் கர்த்தரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி, கர்த்தரை நீ மகனாக, மகளாக, குடும்பமாக கர்த்தரை நிறுத்துவதற்கு கர்த்தர் உண்மையிலவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாங்க. யூபிலி ஆண்டு, யூபிலி ஆண்டிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தேவன் தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் சொன்ன இந்த வருஷம் விடுதலையின் ஆண்டு. அல்லேலூயா. ஆமா, தேவன் உங்களை என்ன செய்ய போகிறார்? எல்லா விஷயங்களிலிருந்தும் ஆண்டவர் உங்களை என்ன செய்ய போகிறார்? விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. எந்தெந்த காரியங்களில், எந்தெந்த விஷயத்துல என் வாழ்க்கையில விடுதலை இல்லை, என் குடும்பத்துல விடுதலை இல்லை, என் வேலையில விடுதலை இல்லை, என் பிசினஸ்ல விடுதலை இல்லை, என் தனிப்பட்ட வாழ்க்கையில விடுதலை இல்லைன்னு சொல்லி யோசித்துக் கொண்டு இருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த வருஷம் யூபிலி ஆண்டு விடுதலையின் ஆண்டாக கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். விசுவாச கரங்களோடு கூட அவர்களை எடுத்து தேவ சமூகத்துல இந்த யூபிலி ஆண்டின் 2வது ஆசீர்வாதம் என்ன? திரும்ப பெற்றுக்கொள்கிற ஆண்டு இந்த ஆண்டு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நீ இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 25வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் சொல்கிறது, அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அவன் தன் தன் காணியாட்சி, அதாவது இந்த யூபிலி வருஷத்துல, அதாவது நீ அவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய சொத்து, அவனுடைய வயல், அவனுடைய நிலங்கள் எங்கேயோ இருக்கு. அந்த நிலங்கள் அதாவது இழந்து போயிருக்கிறார்கள், அவைகள் விற்கப்பட்டு ஆண்டில நீ, அதாவது உன்னுடைய சொந்த காணியாட்சிக்கு, ஒரு சொந்த நிலத்திற்கு, ஒரு சொந்த வயலுக்கு, ஒரு சொந்த இடத்தை போல் சுதந்திரித்துக் கொள்ளும்படியான ஒரு ஆண்டை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் சொல்லி, இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஆண்டு 2021வது ஆண்டு. எத்தனையோ காரியங்களை இழந்து போயிருப்போம். ஆண்டவர், நான் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இழந்தவைகளை தேவன் இரட்டிப்பாய் உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இழந்து போயிருக்கிறோமோ, தேவன் அவைகளை திரும்ப தரமாட்டாரா? யோசனையோடு கூட, ஒருவேளை கவலையோடு கூட, வேதனையோடு கூட, ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளை சொல்லுகிற தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தைகள், நீ எவைகளை இழந்து போயிருக்கிறாயோ, எவைகளிலே நஷ்டப்பட்டு இருக்கிறாயோ, உண்மையிலவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, சில காரியங்களை இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். ஒன்று நேரம். என் நேரங்களை நான் இழந்து போவேன், ஆனால் திரும்ப ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய மாட்டார்? கொடுக்க மாட்டார். அதனால ஆண்டவர் சொன்னார், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதா பிரயோஜனப்படுத்திக் கொள்ள. அல்லேலூயா. ஆமா, எதை இழந்து போயிடக்கூடாது?
என் நாட்களை நேரங்களை நான் இழந்து போவேனானால் அவைகளை திரும்ப எனக்கு கிடைக்காது. அவைகளை தேவன் திரும்ப கொடுக்குமானால் திரும்ப அந்த நேரங்கள் எனக்கு வராது, வந்து சேராது. அவைகள் இழந்ததாகவே இருக்கும். அதனாலதான் கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சொல்லும்போது சொல்லுகிறாரு, காலங்கள் ரொம்ப முக்கியம். ஒருவேளை அவைகளை நீ இழந்து போவாயானால் அவைகளை நீ திரும்ப ஒன்னால் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. என் நேரம் எனக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை ரொம்ப, அதாவது நேரம் நமக்கு விலையேற பெற்றது. அல்லேலூயா. நம்ம அந்த நேரத்தை நான் என்ன செய்யணும், சரியான பயன்படுத்திக்கிடணும். என் நேரம் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த நேரம் நான் இழந்து போவேனா அந்த நேரம் திரும்ப என்ன செய்யாது, எனக்கு வரவே வராது. ஏன்னா அது போனது. அதனால சொல்லுவோம், ரொம்ப மேன்மையாகவும் ரொம்ப எவ்வளவு பக்குவமா பாதுகாத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு பக்குவமா அதை என்ன செய்ய வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதனாலதான் சொல்லுவாங்க, செய்ய வேண்டியது அவ்வப்போது செஞ்சிரு, வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. செய்ய முடியாது இல்லையா, சில வேலை வேதம் சொல்லுது, முதல்ல நான் இழந்து போனா திரும்ப கிடைக்காதது ஒண்ணு என்னுடைய நேரம், ரெண்டாவது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மேன்மையான நாட்கள். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு, அதாவது நான் எனக்குள்ள இருக்கிற இந்த ஜீவன் ஒருவேளை என்னை விட்டு கடந்து போகுமானால் திரும்ப என்னால் இந்த பூமியில் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. இந்த பூமி அழகான பூமி. அல்லேலூயா. ஆமா, ரசிப்பதற்கு எவ்வளவோ இடங்கள் இருக்கு, பார்ப்பதற்கு அருமையான இடங்கள் இருக்கு இல்லையா. இந்த உலகத்துல நம்முடைய தேசத்தை கடவுள் படைத்திருக்கிற இந்த தேசத்தை ரசிக்கணும். இந்த தேசத்துல ரசிப்பதற்கு ஒரு காரியம், அவைகளை ரசிக்கும்படி என்ன கொடுத்திருக்கிறாரு, ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது சந்தோஷமா அனுபவிக்க வேண்டிய ஒரு காலங்கள். அல்லேலூயா. நிறைய பேர் அனுபவிக்க முடியாத பல சூழ்நிலைகள் காணப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை மாற்ற தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம சில யோசிக்கிறோம், ஆனா போறதுக்கு யோசித்தா சில நேரங்களில பொருளாதார நெருக்கடியினால என்ன செய்ய முடியல, போக முடியல. நேற்று கூட நான் ஏதோ பேசிட்டு முடிச்சேன், காஷ்மீர் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா, பயங்கர பனி. அங்க பனி இப்ப போனா நம்மள உறைஞ்சிருவோம், அப்படியே விரைச்சு போயிருவோம், அவ்வளவு பனி. அங்கெல்லாம் போவோமா அப்படிங்கிற ஒரு அவிசுவாசம் என்ன செய்யுது வந்துட்டு, அங்க போனேன் ஒருவேளை சந்ததிகள் போகுமாங்கிற ஒரு காரியம் இருக்கு, பார்ப்பதற்கு இல்லையா. இந்த வீடியோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், ஆபத்தான சில சாலைகள் அப்படிங்கிற ஒன்றை பதிவு செய்திருந்தாங்க. அதை நான் பார்த்தேன். ரொம்ப பயங்கரமா இருக்கு அந்த ரோடுகள் பார்க்கும் பொழுது. அதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கா தேசங்களிலே அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன செய்திருக்கு. அதெல்லாம் பார்ப்பதற்கு நம்ம இன்னைக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். இந்த தொலைக்காட்சி பெட்டிக்காக நம்ம கையாத எத்தனையோ இடங்களை நம்ம இருக்கிற இடத்துல இருந்து என்ன செய்யறோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. உங்க பெற்றோர்கள் வயதான உங்களுடைய மொபைலை பத்தியோ இந்த பொழுது உங்க பெற்றோர்களுக்கு என்ன செய்யுங்க, காட்டுங்க. இந்த மாதிரி ஒரு இடம் என்ன செய்யுது நம்முடைய ஊர்ல இருக்கு பாரு. ஆனா என்னால கூட்டிட்டு போக முடியல, கர்த்தரை நீ உயர்த்தினா உன்னை கண்டிப்பா என்ன செய்யறேன், நான் கூட்டிட்டு என்ன செய்யறேன், ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்காகவே சிவாஜி நகரை கூட பார்க்காத பெற்றோர்கள், உங்களுக்காக ட்ரெயினை கூட பார்க்காத பெற்றோர்கள், உங்களுக்காக கடலை கூட பார்க்காத, தெருவை கூட பார்க்காத பெற்றோர்கள், படிப்பறிவில்லாத பெற்றோர்கள், உங்களை வளர்க்கணுங்கிறதுக்காகவே கஷ்டப்பட்ட பார்க்க முடிகிற ஒன்றை உன் பெற்றோர்களை அழைத்து கொண்டு போய் காட்டு. அந்த சந்தோஷம் இல்லையா உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமா, அது ரொம்ப முக்கியம். எல்லா நாளும் இல்ல, எப்பயாவது ஒரு முறை நான் அதை செய்வது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. நிறைய பேருக்கு கப்பன் பார்க்கே தெரியாது. உண்மைதானே. ஆனா நம்ம கூட்டிட்டு போக மாட்டோம். நீ வீட்டுல இரு, நான் போயிட்டு வரேன். இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் கப்பன் பார்க்காவது காட்டுங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். அது ஒரு வருஷம் சொல்லுவாங்க, என் பையன் கப்பன் பார்க்க கூடிய சொல்லுவாங்க, அதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்படி அங்க வேதம் அங்க சொல்லுகிற தேவ சமூகத்துல வரும் பொழுது, நீ இழந்து போன, அடுத்தாவது என்னுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கை மூன்றாவது நான் இழந்து போனா கிடைக்காது என்னுடைய ரட்சிப்பு. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு முன்பாக வைத்திருக்கிற ரட்சிப்பை ஒருவேளை இழந்து போவாயானால் அந்த கிடைக்கவே கிடைக்காது. வேதம் சொல்கிறது, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நம் கவலையற்றவர்களாக இருப்போமானால் நம்மை போல பரிதபிக்கப்படுகிறவர்கள் வேற ஒருவர் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்படின்னா கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அவைகளுக்கு செவிசாய்க்காம அவைகளை உதாசீனப்படுத்தி அவர்கள் கடந்து போவார்களானால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, அந்த ரட்சிப்பு திரும்ப அவர்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு உதாரணம், ஒரு பெரிய உதாரணம் நோவாவுடைய பிரசங்கம் இல்லையா. நோவா பிரசங்கித்து
வெள்ளத்தினால் இந்த தேசத்தை கர்த்தர் அழிக்க போகிறார். நாம் எல்லாம் அழிந்து போக போகிறோம். உங்களுக்காக ஒரு பெரிய பேழையை செய்யும்படி கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார். நான் இந்த பேழையை எல்லாரும் இந்த பேழைக்குள்ள கடந்து வருவீர்களானால் இந்த அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். 120 ஆண்டுகள் நோவா பிரசங்கித்தார். ஆனால் ஜனங்கள் அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியல, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியல, தேவ வார்த்தைகளை அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள். ஆனால் ஒரு பெரிய அழிவு வந்த போது நோவா குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோடு கூட பேசும்போது இந்த ரட்சிப்பை நான் இழந்து போவேனானால் திரும்ப என்னால் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா இழந்து போன சில காரியம் நேரம், இரண்டாவது என்னுடைய வாழ்க்கை, மூன்றாவது எனக்கு முன்பாக இருக்க என்னுடைய கொடுக்கிற விஷயம் என்ன, இந்த பூமியிலே நீ இழந்து போயிருக்கிறதான சில விஷயங்கள், சில காரியங்களில் நஷ்டப்பட்டு இருப்போம். பொருளாதார ரீதியாய் சில இருப்போம். திரும்ப என் வாழ்க்கையில ஆண்டவர் அவைகளை தரமாட்டாரா அப்படின்னு யோசிப்போம். நல்ல நிலைமையில் இருந்திருப்போம், உயர்வான சூழ்நிலைகளுக்கு கீழே வந்திருப்போம். அந்த சூழ்நிலைகளில் ஆண்டவரை அறிந்திருப்போம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆண்டவரை நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். அப்பொழுது யோசிப்போம், ஆண்டவரே ஒரு காலகட்டத்தில் மேலே இருந்தேன், ஒரு காலகட்டத்தில் ஆசீர்வாதமா இருந்தேன், ஒரு காலகட்டத்தில் நல்ல நிலைமையில இருந்தேன், இன்னைக்கு நான் கீழே இருக்கிறேன். ஆண்டவரே திரும்ப எனக்கு தரமாட்டீரா என்று சொல்லி நீ தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவாயானால் வேதம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், தேவன் 1 மடங்கல்ல 2 மடங்கு அதிகமாய் கர்த்தரை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளை, உன்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். தேவ வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். தேவனை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கிற உன்னை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். சில வேளை உன் வாழ்க்கையில, அதாவது சில காரியங்களை இழந்து போன ஒரு சூழ்நிலைகளில் தேவ சமூகத்தில் நீ அமர்ந்திருப்பாயானால் கர்த்தரை நோக்கி பார், ஆண்டவரே என்னை உயர்த்துங்க, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரை சொல்லுங்க. தேவன் யோபினுடைய வாழ்க்கையில இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தது போல உங்க வாழ்க்கையில தேவன் திரும்ப கொடுப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபே நான் திரும்ப உன்னை கட்டுவேன் அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. திரும்ப நான் உன்னை என்ன செய்வேன், கட்டுவேன். கர்த்தர் இங்கு சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகள் ஏழை ஜனங்களுக்காகவும், அதாவது ஏழ்மைப்பட்ட ஜனங்களுக்காகவும் கர்த்தர் கொடுத்த ஒரு ஆண்டு இந்த யூபிலி ஆண்டு. கர்த்தர் திரும்ப கட்டுவாரா? அல்லேலூயா. ஆமா, சில வேளை தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே நான் இழந்து போனதை எனக்கு நீர் என்ன செய்யணும், திரும்ப தரணும். யாபேசுடைய எல்லைகளை தேவன் விரிவாக்கினதே போல தேவன் உங்க எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவார். ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தில் வரும் பொழுது சிலர் சொல்லுவாங்க, நாங்க இப்படி இருந்தோம் தெரியுமா, ஒரு காலகட்டங்களில் எங்க வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தோம் தெரியுமா, ஆனா அவைகள் எல்லாவற்றையும் ஒரு சூழ்நிலைகளில ஒரு காலகட்டங்களில் இழக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டு. இன்னைக்கு நான் சொல்றேன், நீ ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவரை நம்பும் பொழுது, அதல்ல அதற்கு மேல அதிகமாய் உன்னை மேன்மையாய் கர்த்தர் உயர்த்துவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்துல சில வேளைகளில் அங்க யூபிலி ஆண்டினுடைய 2வது ஆசீர்வாதம் தான், நீ இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டு. 2 மடங்கு அதிகமாய் கர்த்தர் உன்னை என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. அந்த ஆண்டில தேவன் வைத்திருக்க இன்னொரு காரியம், அடமானம் வைக்கப்பட்டதை திருப்பிக் கொள்ளும் ஆண்டு இந்த யூபிலி ஆண்டு. அல்லேலூயா. ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் அடமான வைக்கப்பட்டதை, அடமான வைக்கிறது அடகு வைப்பது. இன்னைக்கு நெருக்கடியினாலே, குடும்பத்தினுடைய நெருக்கடியினாலே, குடும்ப சூழ்நிலைகளினாலே நாம் சில காரியங்களை அடமான வைக்கிறோம். அதாவது இன்னொரு வார்த்தை சொல்லணும், கடன் படுகிறோம், கடன்காரர்களாய் மாற ஆரம்பிக்கிறோம். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் கடன் இல்லாம ஆசீர்வாதமாய் வாழும்படி உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஆண்டு இந்த யூபிலி ஆண்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கடன் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற ஆண்டு
இந்த யூபிலி ஆண்டு. விசுவாசிக்கிற தேவ பிள்ளை சொல்லுங்க, நான் இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆண்டவர் சொல்லுங்க, நான் ஒரு இடத்துலயும் கரங்களை நீட்டி கடன் வாங்க கூடாது ஆண்டவரே. நான் கடன் இல்லாம என் குடும்பத்தை நடத்துகிறேன், கடன் இல்லாம என் பிள்ளைகளை நடத்துகிறேன், கடன் இல்லாம என் பிள்ளைகளை படிக்க வைக்கிற ஒரு நபராக, ஒரு குடும்பமாக என்னை மாற்றுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் செவிங்க. கர்த்தர் உங்களுடைய கரங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கு. ஆண்டவரை சொல்லணும், ஆண்டவரே நான் கடன் இல்லாத ஒரு நபராக என் குடும்பத்தை நீ மாற்றுங்க, என் கையின் பிரயாசத்தை நீர் என்ன செய்ய ஆண்டவரே ஆசீர்வதிங்க. இந்த வேத வசனத்தினுடைய விளக்கமே அதுதான். இந்த வேத வசனத்தை விளக்கணும். அடமான வைக்கப்பட்டதை திருப்பிக் கொள்ளும் ஆண்டு இந்த ஆண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, உங்க பொருள் எல்லாம் அடமான வைக்கப்பட்டிருந்தா அதெல்லாம் எப்படியா திருப்ப போறேன் நானு, எப்படி நான் அந்த பொருட்களை திருப்பி கொண்டு எப்படி வரப்போறேன்னு சொல்லி நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், கவலைப்படலாம். கர்த்தர் இந்த ஆண்டு உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் எவைகளை வைத்திருக்கிறீர்களோ அவைகளை திருப்பிக் கொள்வீர்கள். எவைகளை வைத்திருக்கிறோம் அவர்களை திரும்ப உங்க வீட்டுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். உன் வீட்டுல ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உன் வீட்டை தேவன் நிரம்பின சமாதானத்தோடு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் வீட்டை விசாரிக்கும் பொழுது நீ குறைவை காண மாட்டாய். யோபுக்கு கர்த்தர் சொன்னா, உன் வீட்டை நீ விசாரிக்கும் பொழுது, அதாவது கணக்கு பார்க்கும் பொழுது, உன் ஆண்டினுடைய இறுதியில கணக்கு பார்க்கும் பொழுது உன் பீரோவில் இருக்க வேண்டிய பேலன்ஸ் அப்படியே இருக்கும், உன் பேங்க்ல பேலன்ஸ் அப்படியே இருக்கும், உன் பாக்கெட்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், உன் களஞ்சியத்துல ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தர் உன்னை யூபிலி ஆண்டு நிச்சயமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுவாங்க 15ஆம் தேதி 20ஆம் தேதியோட காலியாயிருது எல்லாமே. அதுக்கப்புறம் நான் கடந்து போறதே பெரிய கஷ்டமா இருக்கு. நான் போன வாரம் கூட சொன்னேன். இப்ப சொல்லுகிறேன், இல்ல, இந்த மாசத்தின் முடிவு மட்டும் உன் கிச்சன் நிரம்பினதாகவே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவர் அதனாலதான் எப்பவும் கர்த்தருடைய பிள்ளையை சொல்லுவேன், உன் வீட்டுல ஒண்ணு இல்லைன்னு யாரிடத்துலயும் கையேந்த கூடாது. நீ முழங்கால் படிட்டு செவி, உன் கதவு தட்டுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. உன் கதவுகள் தட்டப்படும். ஆமென் சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிற தேவ பிள்ளை உண்மை ஆண்டவரை சொல்லுங்க, நீ ஆண்டவர்கிட்ட கையேந்த கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிற தேவ பிள்ளை உன் வீட்டுல ஒண்ணு இல்லைன்னு சொல்லி வேற ஒரு நபரிடத்துல நீ கையேந்த கூடாது. நீ முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு. உன் கிச்சனை முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு. உன் பெட்ரூமை முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு. நீ இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணு. காகங்களை கொண்டு எலியாவை போஷித்த தேவன் உங்களை போஷிப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கடன். அங்கே 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல ஒரு சம்பவத்தை அங்க வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனங்களை வாசிக்க நேரம் இல்லை. அங்க வேதம் சொல்லுகிறது, அந்த அம்மா ஒரு தீர்க்கதரிசனுடைய மனைவி. அவங்க ரொம்ப கடன்பட்ட உடனே அங்க வந்த கடன்காரர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு 2 ஆண் பிள்ளைகள். அந்த ஆண் பிள்ளைகளை என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டா, கடனுக்கு பகரமாக, கடனுக்கு பதிலாக நீ உன்னுடைய பிள்ளைகளை எங்களுக்கு அடிமையாய் கொடு என்று சொல்லி அதாவது கேட்டார்கள். இந்த அம்மா ஓடி போறாங்க தீர்க்கதரிசியின் இடத்துல. தீர்க்கதரிசி தேவ மனுஷத்துல ஓடி போய் சொல்றாங்க, ஐயா, என் புருஷன் உயிரோடு இருக்கும் பொழுது, என் வீட்டுக்காரர் உயிரோடு இருக்கும் பொழுது ஏதோ கடன் பட்டுட்டாரு. ஆனா அந்த கடனை என்னால திரும்ப கொடுக்க முடியல. என் கடனை திரும்ப கொடுக்க முடியாததினால என்னுடைய 2 பிள்ளைகளையும் அடிமையாய் கேட்கிறார்கள். அதாவது என் பிள்ளைகளை என்னால என்ன செய்ய முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. இன்னைக்கு நிறைய கொத்தடிமைகள் இருக்கிறார்கள். தெரியுமா? தேசத்துல பாத்தீங்கன்னா அங்கங்க நிறைய கொத்தடிமைகள். பிள்ளை பெற்றோர்கள் அதாவது கஷ்டத்து நிமித்தமாய் பணம் வாங்கி பிள்ளைகள் அடிமையாய் போய் பல வருடம், சில குடும்பங்களே கொத்தடிமைகளாய் இருக்கிறார்கள். பல ஆண்டுகள் கொத்தடிமைகள். அவங்க வாங்கியிருக்கிற பணம் கொஞ்சமா இருக்கும், ஆனா பல ஆண்டுகளாக அந்த கடன் தீரவே தீராது. ஏன்னா தீர்ந்திருக்கும், ஆனா படிப்பறிவு இல்லை, கணக்கு தெரியாது, எவ்வளவு வாங்கணுங்கிறது தெரியாது. அதனால பல ஆண்டுகளாய் கொத்தடிமைகளாய் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்களை நம்ம பார்க்க முடியும். அந்த ஜனங்களுடைய ஏக்கமெல்லாம் என்ன தெரியுமா, எப்போ இதுல இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நான் நிறைய கொத்தடிமைகளை பார்த்திருக்கிறேன். நிறைய கொத்தடிமைகளாய் வேலை செய்கிற நிறைய நபர்களோடு பேசியிருக்கிறேன். ஆனா அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா, எப்போ இதுல இருந்து எங்களுக்கு விமோசனம் கிடைக்கும், எப்போ எங்களுக்கு விமோசனம் கிடைக்கும். ஒருவேளை அவங்க பிள்ளைகளில யாராவது படித்து நல்ல பதவிக்கு வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்க பணங்களை கொடுத்து மீட்டு கொண்டு போகிற எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறோம். சிலவர்கள் அரசாங்கமே அவர்களை மீட்டு கொண்டு போவதை பார்க்கிறோம்.
அப்படி வரும்போது அவங்க சொல்லுவாங்க, ஐயோ இத்தனை ஆண்டுகள் நாங்கள் பட்ட பாடுகளிலிருந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விடுதலைக்காக நாங்க என்ன செய்தோம், அதாவது நாங்க வேண்டிக் கொண்டு இருந்தோம்னு சொல்றவங்களை பார்க்க. அப்படியே சில வேளைகளில் பாத்தீங்கன்னா அடிமைத்தனம், கடன் கூட ஒரு அடிமைத்தனம் தான். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நைட்ல தூங்குறது இல்ல, தூங்க மாட்டான். ஏன்னு கேட்டா, நான் கடன் பிரச்சனையில இருக்கிறேன், அந்த கடனை என்னால என்ன செய்யணும், தீக்கணும். கடனை கொடுக்கலன்னா என்ன வர்றதில்ல, தூக்கம் வர்றதில்ல. நிறைய பேர் யோசிக்கிறோம், இல்ல கர்த்தர் உன் நிலைமையை மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நீ கடன்ல அடிமையா இருப்பது யாருக்கு பிரியமல்ல, கர்த்தருக்கு பிரியமல்ல. கர்த்தர் சொன்னா நீ கடன் கொடுப்பாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, நீ கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்க மாட்ட. அல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஒருவேளை இங்க இருக்க நிறைய பேர் சொல்ல, நான் கடன்ல தான் இருக்கிறேன், எப்படி இந்த வார்த்தையை நான் சொல்ல முடியும் நீங்க சொல்லலாம். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன், என் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தரை நீ உயர்த்துவா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஒருவேளை நீ கடன்ல இருக்கலாம், கடன் பிரச்சனையோடு கூட இருக்கலாம், கடன்ல இருந்து மீள முடியாமல் இருக்கலாம். ஒருவேளை யோசிக்கலாம், இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த கடன்ல இருந்து மாற முடியாத ஒருவேளை யோசிக்கலாம். தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், நீ கொடுக்கும்படி கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அது தேவனால கூடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாரால கூடும்? ஆண்டவர்னால கூடும். ஆண்டவர் செய்வாரா? ஆண்டவர் செய்வாரா? நம்புறவங்களுக்கு அது கூடும். நீ விசுவாசிப்பாயானால் அதை ஆண்டவர் செய்வார். ஏன்னா என்னை அழைத்தவரும் என்னோடு பேசுகிறவரும் உயிருள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னு தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த நிலைமைகள் என்ன செய்யணும், மாறணும். ஆண்டவரே மாறணும். ஆண்டவர் ஜெபம் பண்ணி பாருங்க. நான் சொல்ல, உனக்கு இருக்கிற ஆயுதங்களில் வல்லமையான ஆயுதம் 2 முழங்கால் மாத்திரமே. அல்லேலூயா. 2 முழங்கால்களை முடக்கி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து உன் நிலைமைகள் எதுவாயிருந்தாலும் நல்ல ஜெபிங்க. ஒருவேளை பெண்கள், ஆண்டவரே என் குடும்ப சூழ்நிலை கஷ்டமா இருக்கு, வருமானங்கள் பத்தல, என் கணவன் செய்கிற வேலையினுடைய வருமானங்கள் எனக்கு பத்தாம போகுது ஆண்டவரே, என் குடும்பத்தை நடத்த முடியலன்னு சொன்னா அநேக பெண்கள் முறுமுறுக்க வேண்டாம். அதாவது முறுமுறுத்து பேசி என்னமோ வீட்டுக்குள்ள குழப்பங்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வேண்டாம். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு ஆயுதம், நீங்க முழங்கால் படியிட்டு உங்க வீட்டுக்காரருக்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்க வீட்டுக்காரர் இருக்கிற இடத்துல ஒரு மேன்மையை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அது உங்களுக்கு ஆச்சரியமா கூட இருக்கலாம். அது உங்களுக்கு எப்படி இருக்கலாம், ஆச்சரியமா இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா? என்கிட்ட ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது சொன்னார் இல்லையா, பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், ஃபீஸ் கட்டுறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ஒருவேளை ஆச்சரியமா இருக்கலாம், சிலர் நம்பாம கூட இருக்கலாம். நான் ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், அதனால பேசிக்கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணினார். அவங்க பையன் இங்க தான் படிச்சது, இந்தியன் அகாடமியில தான் படிச்சது. ஆனா ஃபீஸ் கட்டணும். ஃபீஸ் கட்டுறதுக்கு அவர்கிட்ட ஒன்றும் இல்லை. அவர் ரொம்ப இதே மாதிரி ஊழியக்காரர். அவர் உட்கார்ந்து, அவரும் அக்காவும் உட்கார்ந்து பேசி கொண்டு இருந்தாங்க, ஃபீஸ் கட்டணுமே. ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரை மாத்திரம் அவர்கள் நம்பி இருக்கிறார்கள். யாரை மட்டும்? ஆண்டவர் மாத்திரம் நம்பி இருக்கிறாங்க. அவங்க வீடு எப்படி இருக்குன்னு கேட்டா, அவங்க இருந்த வீட்டுக்குள்ள இப்படி இருக்கும் அவங்க வீடு. தண்ணி மழை வந்துச்சுன்னா சொருன்னு அப்படியே ஆறு மாதிரி தண்ணி என்ன செய்யும், போகும். இவங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நின்று அங்க பேசிட்டு இருக்கிறார்கள். பயங்கர மழை பெய்யுது. மழை பெஞ்சு முடிஞ்சு மழை வெறிச்சு உடனே அவங்க வீட்டு வாசப்படியில அப்படியே மினுங்கிறது மாதிரி ஒரு காரியத்தை பார்த்தார்கள். வெளியே வந்து பார்த்தாங்க, என்னடா எதோ மினுங்கிட்டு இருக்க, ரொம்ப அப்படியே பளபளன்னு இருக்க, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சின்ன நாணயம் மாதிரி, அதாவது ஒரு டாலர் மாதிரி ஒன்னு எடுத்தார்கள். அது எடுத்து பார்த்தா அது தங்கம். அது இவங்களுக்கு நம்ப முடியல. இது தங்கமா பித்தாலையா? கொஞ்சம் சந்தேகம். சரி உரசி பார்க்கலாம். கொண்டு போய் கடையில கொண்டு போய் உரசி பார்த்தா அவங்க உரசி பார்த்துட்டு சொன்னாங்க, இது ஒரிஜினல் தங்கம் அப்படின்னாங்க. கொஞ்சம் பார்த்தாங்க, அங்க யாரும் இல்லை. பயங்கர மழை. அது எங்க இருந்து உருண்டு வந்துச்சுன்னு தெரியாது, எங்க இருந்து பிறண்டு வந்துச்சுன்னு என்ன செய்யாது, தெரியாது. அதை கொண்டு போய், அதாவது அதற்கான விலையை எவ்வளவு வரும்னு சொல்லி அந்த விலைக்கு கூட, அந்த விலைக்காக கேட்டு அவர்கள் அதுக்கான பணத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த ஃபீஸ் எவ்வளவு கட்டணுமோ அந்த பணத்துக்கு, அந்த பணத்துடைய தேவைகளை கர்த்தர் அந்த மழையின் மூலமாய் கர்த்தர் சந்தித்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா? எப்படி நடக்கணும் உனக்கு தெரியாது, ஏன்னா உன்னுடைய முழங்கால் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. கர்த்தர் எப்படி வேணா செய்வார். அது உனக்கு தேவையில்லாத விஷயம்.
உனக்கு நீ அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உன்கிட்ட விரும்புறது என்ன தெரியுமா? விசுவாச கரங்களோடு ஆண்டவரை நோக்கி பாரு. அல்லேலூயா. ஆமா, முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது தேவன் அற்புதங்களை நிகழ பண்ணுவார். அது உனக்கு ஆச்சரியமா இருக்கும். உன்னால அது என்ன செய்ய முடியாது? நம்பவே முடியாது. அற்புதம் என்பது என்ன? உனக்கு ஜுரம் வந்த உடனேயே ஒரு கொரோசின்ல போகிற ஜுரத்தை ஜெபித்த உடனே போயிட்டு சொல்வதற்கு பெயர் அற்புதம் அல்ல. தலைநோவு ஒரு மாத்திரை சாப்பிட்டா போயிருமே, அதுக்கு ஜெபம் பண்ண போயிருங்கிறதுக்கு அற்புதம் அல்ல. அற்புதம் என்பது என்ன? எல்லாராலையும் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவன் உன் வாழ்க்கையில செய்கிற ஒன்று, அதுக்கு பேர் தான் அற்புதம். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப ஜுரம் வந்துச்சு, நான் ஜெபம் பண்ணேன், ஜுரம் போயிட்டு அப்படிம்பாங்க. அது நீ மாத்திரை சாப்பிட்டாலே போயிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது அல்ல. எல்லாரும் கைவிட்டுட்டாங்க ஐயா. மருத்துவர் கைவிட்டாங்க, மருந்து கைவிட்டுட்டு, மனுஷன் கைவிட்டுட்டு, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ஆனா ஒருத்தர் என்னை கைவிடல, அவர் என் வாழ்க்கையில செய்தாரு, அதுக்கு பேரு தான் அற்புதம். அல்லேலூயா. ஆமா, கடன் பிரச்சனையை எல்லாரும் கைவிட்டுறலாம். சொந்த பந்தம் அவங்க இவங்க எல்லாரும் கைவிட்டு ஒதுங்கி போயிடலாம். யாரும் உதவி செய்வதற்கு உன் பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா உன் பக்கத்துல ஒருவர் இருக்கிறார், உனக்கு உதவி செய்வதற்கு, உன் கரங்களை பிடித்து தூக்கி விடுவதற்கு, உன்னை உயர்த்துவதற்கு, உன்னை அழகு பார்ப்பதற்கு, உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர் உன்னை ரட்சித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவற்றுக்கு அவர் தான் சொல்றார், நீ கடன் கொடுப்ப வாங்க மாட்டேன். இந்த அம்மாவுக்கு 2 பிள்ளைகளை அடிமையா கேட்டாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன பெத்த வயிறு இல்லையா? அந்த அம்மாவுக்கு தான் பிள்ளைகளை அடிமையா கொடுப்பதற்கு என்ன விருப்பம் இல்ல. ஓடி போய் தேவ மனுஷன் சொன்னாங்க, ஐயா என் பிள்ளைகளை அடிமையா கேட்கிறார்கள், என் கடனை என்னால தீர்க்க முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லி தேவ மனுஷனிடத்துல கேட்டார்கள். தேவ மனுஷன் தீர்க்கதரிசி சொன்னார், அம்மா உன் வீட்டுல என்ன இருக்கு? அந்த அம்மா சொன்னாங்க, என் வீட்டுல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. கொஞ்சம் என்ன இருக்கு? எண்ணெய் வச்சிருக்கிறேன் நானு. தேவ மனுஷன் சொன்னாரு, உன் வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லா வீட்லயும் இருந்து பாத்திரத்தை வாங்கி கொண்டு வந்து அந்த எண்ணெய் என்ன செய்ய ஊத்து அப்படின்னாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்ட்டு ஒரு கூட எண்ணெய் இருக்குயா, அந்த எண்ணெயை தவிர வேற ஒண்ணு இல்லை. அந்த எண்ணெயை வித்தாலும் கடனை தீர்க்க முடியாது. நான் என்ன செய்வது? உன் வீட்டு பக்கத்துல இருக்க குடத்தையெல்லாம் வாங்கி கொண்டு வந்து உன் வீட்டுல வச்சு பாத்திரத்துல ஊத்துன்னு சொல்லி அந்த தேவ மனுஷன் அந்த அம்மாவுக்கு சொல்லி அனுப்பினாங்க. ஓடி தன் பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆண்டி அங்கிள் அங்கெல்லாம் இருக்கிற பாத்திரத்தை வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பசங்க ஓடி போய் எல்லார் வீட்டுல வந்து பாத்திரத்தை வாங்கி கொண்டு வந்து அவங்க வீட்டுல வச்சுட்டாங்க, ஹால்ல வச்சுட்டாங்க. இப்ப அந்த அம்மா கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு இல்லையா, அந்த எண்ணெய் எல்லா பாத்திரத்திலையும் ஊத்துனாங்க. பாத்திரம் எல்லாம் நிறைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு பேரு தான் அற்புதம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமா, பாத்திரம் அங்க நிறைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. பாத்திரம் காலியான உடனே எண்ணெயும் அங்க நின்னு போயிட்டு. இப்ப ஓடி போய் சொன்னாங்க தீர்க்கதரிசிகிட்ட, ஐயா பாத்திரம் எல்லாம் என்ன கொஞ்சம் எண்ணெய் தான், ஆனா பாத்திரம் எல்லாம் நிறைஞ்சிச்சு, இப்ப என்ன செய்யறது? தேவ மனுஷன் சொன்னான், அதை விற்று உன் கடனை நீ தீர்த்துக்கோ அப்படின்னாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்ககிட்ட என்ன இருக்கோ அவைகளை தேவன் ஆசீர்வதிப்பாரானால் நீ கடன்காரன் அல்ல, உன்னை ஐஸ்வர்யமுள்ள மகனாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா என் சம்பளம், நான் வாங்குற சம்பளம், எனக்கு வர்ற இந்த வருமானத்தை வச்சு என் கடனை தீர்க்க முடியாது இல்ல, நீ யோசிக்காத. உனக்கு என்ன இருக்கோ அவைகளை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. தேவன் அவைகளை ஆசீர்வதிப்பாரானால் குடங்களை தேவன் நிரப்புவார். ஆமென் சொல்லுங்க. தேவன் ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் உனக்கே தெரியாது. தேவன் நிறைவாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வருஷம் உங்களுக்கு கடன் இல்லாத யூபிலி ஆண்டு? ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவர்கள் அவைகளை பெற்றுக் கொள்ளுவாங்க. விசுவாசிக்கிறவர்கள் அதை அனுபவிப்பீங்க. நான் விசுவாசத்தோடு பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி கர்த்தர் அதை செய்வார் நமக்கு என்ன செய்யாது தெரியாது. ஆனா ஆண்டவர் செய்வார். அவர் செய்வது உனக்கு எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும். உன்னால் என்ன செய்ய முடியாது, நம்பவே முடியாது. கர்த்தர் சொல்லி, இழந்து போனதை திரும்ப பெறுகிற ஆண்டு, கடன் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுவிக்கிற ஆண்டு இந்த யூபிலி ஆண்டு. அல்லேலூயா. ஆமா, நம்மளை குறைவின்றி கர்த்தர் என்ன செய்கிறவர்? நடத்துகிறவராக ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் விசுவாசிக்கிற தேவ பிள்ளை இந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. தேவ சமூகத்துல போகும்போது சொல்லுங்க, இல்ல ஆண்டவரே, நான் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டு. நான் இழந்ததை தேவன் எனக்கு திரும்ப என்ன செய்வாரு? தருவார். நான் கடன் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவிக்கிற ஒரு ஆண்டு எந்த ஆண்டு? இந்த யூபிலி ஆண்டு. அல்லேலூயா.
உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் தெரியுமா, நீங்க யாரும் கடன்ல இல்லை. நீங்க எல்லாம் அதனாலதான் அது தைரியமா அப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க. என்ன சொல்றீங்க தெரியுமா? எங்களுக்கு கடனே இல்லையா, எங்களுக்கு இந்த பிரசங்கம் என்ன இல்லை, தேவையே இல்லைங்கிறாங்க. நான் ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கிறாங்களா, அவங்களுக்காக பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் அவங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. அப்படின்னா நீங்க விசுவாசித்தா, உங்களுடைய விசுவாச கரங்களை கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால், உங்க விசுவாச வார்த்தையில நீங்கள் பேசிக் கொண்டு இருப்பீர்களானால், உங்க விசுவாச கண்களிலே பார்த்து கொண்டு இருப்பீர்களானால், உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு ஆச்சரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவரா? ஆண்டவர் பெரியவரா? ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார். ஏன்னா அதுதான் தேவன் என் வாழ்க்கையில செய்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதம். கர்த்தரை நம்பணும். யாரை நம்பணும்? ஆண்டவரை நம்பணும், ஆண்டவரை நம்பணும். எவ்வளவு பெரிய தொகையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும், இன்னைக்கு சொல்ல கவலைப்படாத. கடன் வாங்கினா கொடுத்துடணும். அல்லேலூயா. என்ன வாங்கினா கொடுத்துடணும். கடன் வாங்கினா என்ன செஞ்சிடணும்? கொடுக்கணும். கொடுக்க முடியலன்னா, கொடுக்க வேண்டிய நபரிடத்துல சொல்லணும், கண்டிப்பா நான் உங்க கடனை திரும்ப என்ன செய்யறேன், நான் தர்றேன், எனக்கு கொஞ்சம் நேரம் என்ன செய்யுங்க தாங்க. கொஞ்சம் நேரம் தருங்கன்னா 50 வருஷம் இழுத்துடக்கூடாது. எத்தனை வருஷம் இழுத்துடக்கூடாது? 50 வருஷம். நான் தான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் டைம் தான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் டைம் தான் சொல்லியே 10 வருஷம் ஆச்சையா அப்படின்னு கேட்டா, இன்னும் 10 வருஷம் பொறுத்துக்கோ அப்படின்னா அவங்க செத்து போயிடுவாங்க. அதனால நீ வாங்கினதை என்ன செய்ய வேண்டும், எவ்வளவு துரிதமாய் கொடுக்க முடியுமோ அவ்வளவு துரிதமா என்ன செய்யணும், கொடுக்கணும். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. முடிந்த அளவு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க இருப்பதுல சந்தோஷமா இருக்கணும், கடன் இல்லாம இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. எங்க கொஞ்சம் வருமானம் போதும் ஆண்டவரே, ஆனா அந்த வருமானத்துல நாங்க எப்படி இருக்கணும், நிறைவா என்ன செய்யணும், இருக்கணும். இன்னைக்கு நிறைய பல தேவையில்லாத சில காரியத்தின் நிமித்தமாகவே நம் சில சிக்கல்ல போய் என்ன செஞ்சிடறோம், மாட்டிறோம். அதுக்கு ஆண்டவர் யாரு இல்ல, பொறுப்பு இல்ல. அதுக்கு யாரு பொறுப்பு? நான் தான் பொறுப்பு. நான் பொறுப்பாயிட்டு யாரை குறை சொல்லக்கூடாது, ஆண்டவரை குறை சொல்ல. நான் இந்த 2021 ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு, நீங்கள் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்கிற ஆண்டு, கடன் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற ஒரு ஆண்டு. இந்த என்ன ஆண்டு? இந்த யூபிலி ஆண்டு. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரா? ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆண்டு என் வாழ்க்கையில யூபிலி ஆண்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டு. மூணாவது ஒரு ஆசீர்வாதம், அதை பிரசங்கிப்ப நேரம் இல்லைன்னு சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆண்டு செழிப்பின் ஆண்டு. அல்லேலூயா. இந்த ஆண்டு என்ன ஆண்டு? செழிப்பின் ஆண்டு. தேவன் உங்களை செழுமையா என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. திருப்தியாய் உங்களை என்ன செய்வார் ஆண்டவர், உச்சிதமான நன்மைகளினாலே கர்த்தர் உங்களை என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே இது என்ன ஆண்டு? செழிப்பின் ஆண்டு. அல்லேலூயா. இது செழுமையின் ஆண்டு ஆண்டவரே. இது குறைவின் ஆண்டு அல்லவே அல்ல, இது நிறைவின் ஆண்டு. ஆண்டவர் சொல்ல, என்ன ஆண்டு இது? நிறைவின் ஆண்டு. கர்த்தர் என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. தேவ கரத்துல ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நம்ம செபிப்போம். தேவனாகிய கர்த்தருடைய கரங்களில் அர்ப்பணம் பண்ணி நம்ம செபிக்கலாம். ஆண்டவரே இந்த நல்ல அருமையான வேலைக்காக நன்றி என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணம் பண்ணி நம்ம செபிப்போம். அருமையான கௌரவ அம்மாவுக்காக செபிக்கலாம். அவங்க தேவ சமூகத்தில் அவங்க வந்திருக்கிறாங்க. அருமையான தாயார், நம்முடைய சபையினுடைய பக்கத்துல இருந்தாலும் எல்லா விதத்திலையும் நேசிக்கிற, அன்பு பாராட்டுகிற ஒரு தாயார். அருமையான அந்த அம்மா இன்னைக்கு நம்முடைய சபையில தேவ சமூகத்துல இருக்கிறாங்க. எல்லா கரங்களை உயர்த்தி அருமையான அம்மாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எவ்வளவோ பலவீனங்கள் வந்த போதும், சூழ்நிலைகள் வந்த போதும், தாயாருக்கு நீர் கொடுத்த எல்லா பலனுக்காக, எல்லா சுகத்துக்காக, எல்லாவது ஆசீர்வாதத்தின் நன்மைகளுக்காக நன்றி என்று சொல்லி எல்லா கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால் அருமையான அம்மாவை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, அவருடைய பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, அவங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, எல்லாவது நல்ல பலத்தினாலும் சுகத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் இயேசுவின் நாமத்தினாலே அருமையான அம்மாவை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக தேவ கரங்களில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து
கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அருமையான தாயாரை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, எவ்வளவோ சூழ்நிலைகளும் பலவீனங்கள் வந்தபோது கர்த்தர் ஆண்டவரே சோதனை கொடுத்த பலனுக்காக, சுகத்துக்காக, ஆரோக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அருமையான தாயாரை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இந்த 2021 ஆண்டு ஆண்டவரே இந்த தேவ சபையிலே அவர்களை ஆண்டவரே நாங்கள் தேவ பிள்ளைகளாய் சேர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய என்ன வேண்டுதலோ என்ன காரியமோ எல்லாவற்றையும் ஆமென்றும் ஆமென் என்று கர்த்தர் செய்வீராக. உங்களுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. அவள் கொடுக்கப்பட்டிருக்கிற மருமகளுக்கு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். அவள் கொடுத்திருக்கிற பேர பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் எல்லாவித நன்மையின் ஆசீர்வாதங்களினாலே நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நம்முடைய அன்பான கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வரை தடைபட்ட நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2வது ஆராதனையை கூட ஆண்டவரை பொறுப்படுத்தி கர்த்தர் நடத்துவீராக. எங்கள் ரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை